வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. உத்தராகண்ட் மாநிலம் தனது 25வது உதய தினத்தை கொண்டாடி வருகிறது. இந்த வெள்ளி விழாவை ஒட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று கர்நாடக மாநிலம் அசனில் ஜெயின் துறவியும் ஆன்மீக தலைவருமான ஆச்சாரியா சாந்தி சாகர் மகராஜின் சிலை திறப்பு விழாவில் பங்கேற்று பேசுகையில், மகராஜின் உள் அமைதிக்கான தேடல் நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கிறது என்று கூறினார். மேலும் இந்தியாவின் ஆன்மீக பயணம் மற்றும் பாரம்பரியத்தில் சமண தத்துவத்தின் பங்களிப்பை குடியரசு துணைத் தலைவர் நினைவு கூர்ந்தார். உத்தராகண்ட் மாநிலம் உதய தின வெள்ளி விழா கொண்டாட்டங்கள் டேராடூனில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பு அஞ்சல் தலையை வெளியிட்டு உரையாற்றுகிறார். 930 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவக்கி வைக்கிறார். மேலும் 7000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பில் உலகின் முதல் 5 நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். நாட்டின் பெட்ரோலிய பொருட்களின் ஏற்றுமதி 64.7 மில்லியன் டன்னாக அதிகரித்துள்ளதாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக பொலிவியாவிற்கு சென்றுள்ள வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா பல்வேறு துறைகளில் இந்தியாவும் பொலிவியாவும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்தின் மண்டல செய்திப் பிரிவில் திருத்தப்பட்ட விதிமுறைகளின் கீழ் செய்தி ஆசிரியர், செய்தி வாசிப்பாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் ஆகிய பணியிடங்களில் தினசரி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது தொடர்பான முழு விவரங்கள் newsonair.gov.in என்ற இணையதளத்தில் வேகன்சிஸ் என்ற பிரிவில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 15ஆம் தேதி ஆகும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.